இப்படி கொடு. இந்தாங்க. கொடு. ஐயோ, இவனே வீட்டுக்கு வந்துட்டா. ஒருவேளை நான் அவளை போய் திட்டுனதை சொல்லிட்டாலோ. ஹே, உனக்கு வேற நியூஸே கிடைக்கலையா? காலங்கத்தால என்ன நியூஸ் அது? பர்த்டே அதுமா எங்க அப்பாவே என்ன திட்ட வச்சுட்ட. வெள்ள வாடி, நான் யாருன்னு காட்டுறேன். செத்தடா இன்னைக்கு. வாங்க சார், வாங்க. காட் பிளஸ் யூ. படிப்பு அதிகமா இருந்தா பண்பாடு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லப்பா. நீ சொல்லலேங்கும் போது தெரியுது ஏதோ சொல்லி இருக்கேன்னு. எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? பாவண்டா, அவ அப்பா அம்மா இல்லாத அனாதை, சரியா பேச கூட வராது. அப்படிப்பட்ட பொண்ணை கண்டபடி பேசுறதுக்கு உனக்கு வாய் எப்பறம் வந்தது? நான் ஒண்ணுமே பண்ணல. அவ பொய் சொல்றாப்பா. இங்க பாரு, இவன் இன்னும் கெட்டு போறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அப்புறம் இவனுக்கு பொண்ணு கூட கிடைக்காது. கீதாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு எப்படி மருமகளா வருவா? இவ்வளவு நடந்த பிறகு கூட. ஒருவேளை கௌதம் முயற்சி பண்ணா நடக்கலாம். அந்த நல்ல விஷயத்துக்குலாம் இவன் ஏன் ட்ரை பண்ண போறான்? இப்ப புரியுது. அந்த பொண்ணு உங்க எல்லாருக்கும் புடிச்சு போச்சு. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் கௌதம். ப்ளீஸ் அண்ணா, அவங்கள எனக்கு அண்ணியா கூட்டுவா. அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு. நான் Facebookல பார்த்தேன். Facebookல ஃபேஸ பத்தி டிசைட் பண்ணிட்டியா? கீதா, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் பேசணும். ஒரு 5 minutes ப்ளீஸ். அன்னைக்கு போட்டு சண்டை போதாதா? இப்ப எதுக்கு வந்திருக்க? அவளுக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்லையா? கீதாவா, நம்ம போலாம். ஹே, பிரச்சனை இல்ல. ப்ளீஸ், ஜஸ்ட் 5 minutes. என் லைஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க 3 பேர் தான். அம்மா, அப்பா, தங்கச்சி. அவங்க 3 பேருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நான் உன்னை லவ் பண்றேன் கீதா. ஐ லவ் யூ. ஓய், நீ தான் என் லைஃப் பார்ட்னர்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீயும் முடிவு பண்ணிடு. ரெக்கார்டிங் ரூம் எங்க? மேல. மேலையா? ஓகே. சார் நில்லுங்க சார். சார் நில்லுங்க சார். நம்ம பிரதம மந்திரி மோடி அவர்களை சந்திக்கிறதுக்காக அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் நாளைக்கு இந்தியாவுக்கு வராரு. எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க் யூ. ஹாய். ஹலோ எவ்ரிவன். என் பேர் கௌதம். என் பக்கத்துல இருக்கிற பொண்ணு பேர் கீதா. இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவளோட சேர்த்து இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். ஐ லவ் யூ கீதா. இது என்ன கீதா? ஆபீஸா இல்ல லவர்ஸ் பார்க்கா? நீ என்னப்பா அன்னைக்கு வந்து அந்த பொண்ணு கூட சண்டை போட்ட, இன்னைக்கு வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ற? நீங்க 2 பேரும் சேர்ந்து என் சேனல் பேரையே கெடுக்குறீங்க. ஆனாலும் மும்பைல சேனல் ஆரம்பிச்சு தமிழ் மக்களை என்கரேஜ் பண்றது ஏன் தப்பு? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்துச்சுன்னா என் ரியாக்ஷன் இப்படி இருக்காது. மைண்ட் இட். ஹே, லைட் எடுத்துக்கோ. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கூட நடிச்சது இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. என்ன மாதிரி அனாதையா இருக்கிற ஸ்வீட்டிய தத்து கொடுத்து சிண்டுவ நான் தத்தெடுத்து ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன விஷயத்துக்கு காதல் கல்யாணம் எல்லாம் வேணாங்களாமா? குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய தத்து கொடுத்தா போதுமே. அது அவ்வளவு ஈஸி இல்ல. நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. தத்தெடுத்துக்கிற மாதிரி நான் பண்றேன். அப்படின்னா பண்ணிக்காமி.
என்னமோ எனக்கு தெரியல. கீதா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கீழே வரீங்களா ப்ளீஸ்? ஓகே. எங்களுக்கு குழந்தைங்களே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி யோசனை எதுவும் இல்லை. கிளம்புங்கம்மா. ப்ளீஸ். கிளம்புங்க. நாங்க இந்த பாப்பாவை தத்தெடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். அனாதை கண்ணு கூட தெரியாதுன்னு நாங்கள் அன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டோம். ஆனால் கௌதம் வந்து எங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னார். நீங்க சொன்னப்பவே ஏன் ஒத்துக்கலன்னு ஃபீல் பண்ணோம். ஒரு நல்லா பார்த்துட்டு வந்துட்டு குழந்தைய தத்தெடுத்துக்கிறோம். போயிட்டு வரோம். வரவங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் தெரியாத ஆளுங்களுக்கு தான் சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்களுக்கு இல்ல. நான் அவங்கள போய் பார்த்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க இங்க என்ன நினைச்சாலும் உடனே தெரிஞ்சிடும். ஸ்வீட்டியா அவங்க தத்தெடுத்துக்கிறாங்க, சின்டுவை நீ எடுத்துக்கிற. இப்போ உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல? அப்போ இந்தியால இருக்கிற மத்த ஆர்ஃபன்ஸோட நிலைமை என்ன? அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. குழந்தைங்க இல்லாதவங்க லிஸ்ட டாக்டர் கிட்ட வாங்கி அவங்களுக்கு குழந்தைங்களை தத்து கொடுத்தா தத்தெடுத்தவங்களும் ஹாப்பி, பசங்களும் ஹாப்பி. இனி இந்தியால ஆர்ஃபனேஜே தேவையில்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? 2 நாளா என் வீட்ல சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. அது உன்னை கூட்டிட்டு வரேன்னு எங்க அம்மா அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அப்போல இருந்து சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்க. சோ ஒரு வாட்டி என்னோட என் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். ஸ்வீட்டி போட்டோவை காட்டினாங்க. கௌதம் அவங்க எதுக்கு வந்தாங்க? எப்படி?